எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈரோட்லேருந்து அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். ஆல்ரெடி 2-3 வீடியோ இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு லாஸ்ட் டேட் குறித்து அப்டேட்டு. லாஸ்ட் டேட் ஃபார் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில் முக்கியமான நாள் 31/3/2026. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க, ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்க, உங்கள்கிட்ட வாங்குறவங்க, இப்போ மளிகை கடை வச்சுருக்காங்க, ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ரெகுலர் ஸ்கீமில் இருக்கிறத விட காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இது சம்மந்தமாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், காம்போசிஷன் ஸ்கீம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதோட லிங்கு கூட நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஜிஎஸ்டியில் நீங்கள் ரெகுலர் ஸ்கீம் வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. சப்சிக்வெண்ட்டாக இன்றைக்கி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு அப்புறம் 60 டேஸ்க்குள்ளே ஐடிசி 03ங்கிற ஃபார்மையும் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஐடிசியை ரிவர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டியூ டேட் முடிஞ்சு, எக்ஸ்டெண்டட் டியூ டேட் முடிஞ்சு, பெனால்ட்டியோட கட்ட டைம் முடிஞ்சு, இப்போ அப்டேட்டட் ரிட்டர்னில் வாய்ப்பில் இருக்குது. வித்தின் தி அசஸ்மெண்ட் இயருக்குள்ளேயாச்சும் ஒரு ரிட்டனை ஃபைல் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லீஸ்ட் வாய்ப்பு இன்னையோட மிஸ் ஆகிடும். அதனால் தயவுசெய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வித்தின் தி அசஸ்மெண்ட் இயருக்குள்ளேயாச்சும் உங்களோட ரிட்டனை ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். தொடர்ந்து இந்த தகவலை எல்லாருக்கும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி.